ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன் திஸ் கிச்சன் அண்ட் வெல்லாக்ஸ். ரொம்ப சூப்பரான டேஸ்டான காரக்குடி ஸ்டைல் சிக்கன் குழம்பு. முதல்ல 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு. இதுக்கு ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சால்ட் இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா சிக்கன் பீசஸில் கொஞ்சம் சால்ட்டும் நல்லாவே ஊறிடும். இது போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாங்க, வெளியவே வச்சு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக. இது நல்லா ஒரு கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் நான். சின்ன தக்காளி இல்லை மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு 6 தக்காளி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன், வரமிளகா. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும், ஏன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போது குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை ஒரு 5 இல்லை 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். லவங்கம் ஒரு 4 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன பீஸாக 2 துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே தாளித்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைனா கடுகு ஃபாஸ்ட்டாக பொரிஞ்சிரும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிடலாம். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, நம்ம இஞ்சி துண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஊற வச்சிருந்த சிக்கனை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. சிக்கனில் இருக்க தண்ணியிலே நல்லா அது வதங்கணும். சிக்கனில் ஊறி இருக்க தண்ணி எல்லாமே அப்படி தான் வெளியே சுண்டி வரும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அதிலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா வரமிளகா ஆட் பண்ணியிருக்கோம். கரம் மசாலாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ மிளகாத்தூளோடு நல்லா சிக்கன் ஊறிட்டு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி இல்லை. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எடுத்து அந்த சிக்கனோடவே சேர்த்துடலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி தான் அரைச்சி ஊற்றிருக்கோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவியாக செய்கிறதுனால 2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் செமி சாலிடாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 கிளாஸ் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 3 விசில் வச்சுக்கோங்க. குக்கரில் தான் நம்ம பண்ணுறோம், அதனால் 3 விசில் நான் வச்சுருக்கேன். 3 விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.